Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த பேசிக்கான ப்ராப்ளம் எந்த சப்ஜெக்டில் மேடம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்க்கியூட் தியரி, சர்க்கியூட் அனாலிசிஸ், எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேமில் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே ப்ராப்ளம் வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். இது எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் தான் இது. வாங்க பார்க்கலாம். 3 bulbs are connected to a 9-volt battery as shown in figure. Calculate first division the total current supplied by the battery. Second division the current through each bulb. Third division the resistance of each bulb. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட் டயக்ராம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 volt கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் வந்து எத்தனை லேம்ப் இருக்குது அப்படின்னா 3 லேம்ப் இருக்குது. இது லேம்ப் 1, லேம்ப் 2, லேம்ப் 3ன்னு எடுத்துக்கலாம். லேம்ப் 1ஓட பவர் வந்து 15 wattsன்னு கொடுத்துருக்காங்க. லேம்ப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 watts கொடுத்துருக்காங்க. லேம்ப் 3க்கு வந்து 20 wattsன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் டோட்டல் கரண்ட் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு லேம்ப்லேயும் என்ன கரண்ட்டு போகுது, ஒவ்வொரு லேம்புக்கும் என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட்டை ஐஎன் மார்க் பண்ணியிருக்கேன். இது டோட்டல் கரண்ட். ஸோ இந்த டோட்டல் கரண்ட்டு தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2ஆக டிவைட் ஆகும். அப்போ இந்த பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை நம்ம I1 எடுத்துக்கிறோம். இந்த பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பல்பும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ சீரிஸ் அப்படின்னா கரண்ட் நமக்கு சேம் தான். ஓகேங்களா? இது லேம்ப் 1. இப்போ நீங்கள் வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம், L1, L2, L3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லேம்புக்கும் பவர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா டோட்டல் பவர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் பவர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் எத்தனை லேம்ப் இருக்கோ அந்த லேம்புக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே 15, இங்கே 10, அப்போ இங்கே வந்து 25. ஸோ 25 + 20 அப்போ நமக்கு எத்தனை வாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இது வந்து நமக்கு டோட்டல் பவர். ஓகே, இந்த 45 வாட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 + 10 + 20 இந்த 3 லேம்போட பவரை ஆட் பண்ணால் தான் நமக்கு 45 வாட்ஸ் வருது. ஓகேவா? இப்போ எனக்கு டோட்டல் பவர் தெரியும், டோட்டல் வோல்டேஜ் தெரியும். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு VIன்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ Pங்கிறது டோட்டல் பவர், Vங்கிறது டோட்டல் வோல்டேஜ், Iங்கிறது டோட்டல் கரண்ட். இப்போ எனக்கு டோட்டல் பவரும் டோட்டல் வோல்டேஜும் தெரியும். இதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், கரண்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு P/V. ஸோ பவர் என்ன கிடச்சிது நமக்கு 45 டிவைடட் பை வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் 9 volt. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு என்ன கரண்ட் வரும், 5 ampere கரண்ட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இதில் டோட்டல் கரண்ட் எவ்வளோ 5 ampere. இப்போ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இந்த பிரான்ச் 1 வழியாக போகிற கரண்ட் என்ன, பிரான்ச் 2 வழியாக போகிற கரண்ட் என்னன்னு தெரியணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த 2 லேம்பும் வந்து நமக்கு எப்படி இருக்குது, சீரிஸில் இருக்குது அப்படின்னு. சீரிஸ் அப்படின்னா கரண்ட்டு நமக்கு சேம். அப்போது இங்கே இருக்கிற பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 15 + 10 எவ்வளோ 25. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிரான்ச் 1ல் P1 இஸ் ஈக்குவல் டு V1 I1. ஓகே, P1ங்கிறது பிரான்ச் 1ல் இருக்கிற பவரு. ஸோ 10 + 15 வந்து 25 ஈக்குவல் டு வோல்டேஜ் V1. இது வந்து parallel காம்பினேஷனுங்கிறதுனால இந்த பிரான்ச்சுக்கு இந்த பிரான்ச் பேரலாக இருக்குது, அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பேரலாக இருக்குது. அப்போ பேரலல் அப்படின்னா நமக்கு என்ன, வோல்டேஜ் வந்து சேம். அப்போ நமக்கு இங்கே வோல்டேஜ் வந்து 9 × I1. கரெக்டுங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம I1 கண்டுபிடிக்கலாம். I1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் பாருங்கள், 25 டிவைடட் பை 9. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 25 டிவைடட் பை 9 என்ன வருதுன்னு பாருங்கள். 25 டிவைடட் பை 9 வந்து 2.777 வருது. ஓகேங்களா? அப்போ நான் இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2.78 ஆம்பியர்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டில் இருந்து நான் டோட்டல் கரண்ட் எப்படி எழுதுறேன் அப்படின்னா
I is equal to I1 plus I2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு டோட்டல் கரண்ட் தெரியும் 5 ஆம்பியர்னு தெரியும். I1 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 2.78ன்னு கண்டுபிடிச்சோம். இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? I2 என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ I2 is equal to 5. ஸோ இங்கே இருக்கட்டும், அது 5 minus 2.78. ஸோ அப்போ 5ல இருந்து 2.78 போச்சுன்னா என்னன்னு பாருங்கள், 2.22ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ I2ஓட வேல்யூ 2.22 ஆம்பியர். இது வந்து I2ஓட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டேன், டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ ஈச் லேம்ப் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் லேம்ப், ஒவ்வொரு லேம்ப்லேயும் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லா படி பவருக்கு ஃபார்முலா தெரியும், P is equal to I square Rன்னு சொல்லிட்டு. எனக்கு ரெசிஸ்டன்ஸாக வேணும், அதனால் இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, P1 is equal to I1 square into R1. அப்போ P1ங்கிறது என்ன நமக்கு? இந்த இது சரிங்களா, லேம்ப் ஒன்னோட பவர் 15 is equal to I1. I1 நமக்கு என்ன கிடைச்சது? 2.78 whole square into R1. அப்போ R1 என்ன வரும் பாருங்க, R1 is equal to 15 divided by 2.78 whole square. ஓகேங்களா? ஸோ 2.78 ஸ்கொயரு இதோட இன்வர்ஸ் into 15, அப்போ 1.94ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 1.94 ஓம்ஸ் R1ஓட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? R2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? R2 is equal to என்னென்னு எழுதலாம் பாருங்கள், R2 is equal to P2 divided by I2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? P2ங்கிறது இந்த லேம்போட பவர். ஸோ அப்போ 10 divided by கரண்ட்டு சேம் தான், I2ங்கிறது இது வழியாக வர கரண்ட்டு தானே, அதே கரண்ட்டு தான் நமக்கு ஃப்ளோ ஆகும். 2.78 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ 2.78 ஸ்கொயர், இதுக்கு இன்வர்ஸ் எடுத்துக்கோங்க, இதோட என்ன பண்ணுங்கள், 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1.293. ஸோ 1.293 ஓம்ஸ்ன்னு வருது. ஓகேங்களா? அடுத்து வந்து R3 கண்டுபிடிக்கணும். இப்போ R3 is equal to என்ன எழுதலாம்? P3 divided by, ஸோ இப்போ இங்கே I2ங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா I1 ஸ்கொயர் தான். ஏன்னா நம்ம இந்த பிரான்ச்சில் தானே இருக்கிற பவர் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து நீங்கள் இதை எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க, I1 ஸ்கொயர் தான். அப்போது R3 is equal to P3 divided by I2 ஸ்கொயர். ஸோ P3ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ? 20. 20 divided by I2ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2.22ன்னு கண்டுபிடிச்சோம், ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போது 2.22 ஸ்கொயர் இன்வர்ஸ் எடுத்துட்டு இன்ட்டு 20, 4.05. ஸோ 4.05. அடுத்த டிஜிட் வேணும்னாலும் எழுதிக்கலாம், 8 ஓம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ R1, R2, R3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இங்கே நான் வந்து ஃபார்முலா படி R2 is equal to P2 divided by I2 ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இங்கே I2ங்கிறது 2.2ன்னு எடுக்கக்கூடாது. I2ங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ரெண்டுமே சேம் தான், இங்கே என்ன கரண்ட் போதோ அதே கரண்ட்டு தான் இங்கேயும் வரும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்? I1 கரண்ட்டு தான் எடுத்துக்கணும். அடுத்த பிரான்ச் போகிறப்ப தான் நீங்கள் வந்து I2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு பேசிக்கான ஃபார்முலா தான். ஸோ பவருக்கு ஃபார்முலா தெரியணும் அக்கார்டிங் டு ஓம்ஸ்லா படி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட்டு, டோட்டல் கரண்ட்டை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் தெரியணும். அதே மாதிரி ஒரு சர்க்கியூட்டில் கொடுத்துருக்க பவரை இதிலிருந்து
கொடுத்துருக்கிற பவர்லேருந்து டோட்டல் பவர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.